ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு தருணம். எஸ், இந்த மேரேஜ் ட்ராக் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. யாரோட மேரேஜ் ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி இல்லை அப்படின்னாலும், நம்ம ஹீரோவோட தான் ஆகும். எவ்வளோ தான் இழுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபைனலாக நம்ம ஜீ தமிழ் வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு பிக் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. மணமேடையில் கார்த்தி அண்ட் ரேவதி 2 பேரும் வந்து ஒன்றா உட்காந்துருக்க மாதிரியான ஒரு பிக்கு. நீங்கள் கேட்டிங்க, நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பிக்கை வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது 2 பேரும். ஆனால் சைட் போஸ்ட் தான் அப்படின்னாலும் கார்த்திக்கும் ரேவதியும் உட்காந்துருக்காங்கப்பா மணமேடையில் அப்படிங்கிற ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? ரசிகர்களுக்கு முன்கூட்டியே அதை வந்து கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஜீ தமிழ் அட்மின் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. கார்த்திக் அண்ட் ரேவதி 2 பேரும் மனக்கோலத்தில் உட்காந்துருக்கிறத பார்க்கும்போது, கண்டிப்பாக இந்த ட்விஸ்ட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு ரேவதியோட அம்மா தான் எடுத்திருப்பாங்க. கார்த்தியை உட்கார வச்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. அந்த மகேஷ் வந்து ஃப்ராடு அப்படின்றது தெரிஞ்சு, என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. பார்க்கலாம், வெயிட் பண்ணி. இன்னொரு பக்கம், இன்னொரு மாப்பிள அப்படின்னு ஒருத்தர கூட்டிட்டு வந்து ரேவதிக்கு இவன் தான் தாலி கட்ட போறான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ரூட்ட கனெக்ஷன மாத்தி விடுற மாரி அங்க ஒரு பக்கம் பிளான் போயிடுச்சு. பாட்டி எல்லாம் சேர்ந்து இங்க கார்த்திக்குக்கும், ரேவதிக்கும் தான் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரோட எண்ணமும் அதுதான். ஃபைனலா அதுவும் நிறைவேறுது. நம்ம ரசிகர்களோட எண்ணமும் அதுதான் அப்படின்னு சொல்லணும். பாப்போம், வெயிட் பண்ணி. இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்காக இருக்கும். கண்டிப்பா நல்ல ஒரு ஹை வோல்டேஜான ட்ராக், நல்ல ஒரு டிஆர்பிய வாங்குவாங்க.